சரி, இப்போ இந்த லவ்ல இருந்து அடுத்து மேரேஜ்க்கு எடுத்துட்டு போகும்போது வீட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எப்படி எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்? இப்போ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, லைக் லவ் மேரேஜ் எல்லாம் வேணாம். எங்களுக்கும் அந்த பயம் இருந்தது கேஸ்ட்னால. ஏன்னா 2 பேரும் வேற வேற கேஸ்ட், வேற வேற ஊரு. இங்க இருக்கு பாண்டி, இங்க இருக்கு திருச்சி. ஃபீல்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கோல்ஸ், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் எல்லாமே. ஸோ எங்களுக்குமே அந்த பயம் இருந்துச்சு. பட் எங்களை விட அவங்க தான் ரொம்ப தே ஆர் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் நாங்கள் அந்த விஷயத்தை அப்படி எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப ஒரு நீட்டாக மெச்சூர்டாக வந்து எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனதுனால எங்களோட கோல்ஸ் எங்களோட ஃபியூச்சர் பற்றி பிளான் பண்ணி அவங்க கிட்ட சொன்னதுனால they were very impressed with our relationship. So அவங்க வந்து they are very excited to get us married. அதனால எங்களுக்கு அவ்வளோ அதில் இஷ்யூஸ் கிடையாது. உங்க வீட்ல எங்க வீட்டில் நான் கேஸ்ட்டுக்காக ரொம்ப, ஏன்னா அந்த கிராமத்து சைடுனால கேஸ்ட்னால ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப நான் பயந்தேன். கன்ஃபார்ம் ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு நம்ம ரொம்ப போறோம், காலெல்லாம் விழணும்னு யோசிச்சு ஃபர்ஸ்டே அவங்களே வந்து அப்ரோச் பண்ணதுனால எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்தது. ஆனா எனக்கு என்னன்னா, உங்க பேரண்ட்ஸ் மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இருந்துட்டாங்க அப்படின்னா இதுல நிறைய இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்காதோ அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா